ஷோல நம்ம கன்னியாகுமரியில இருக்கிற பொண்ணு பேசுற டைம் நம்ம கன்னியாகுமரியில 100 பவன் போடுறதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் வில்லிங்கா இருக்கிறாங்க. என்னோட வீடு மட்டும் கிடையாது, கன்னியாகுமரியில் எல்லா வீட்லயும் 100 பவன் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையிலே முற்றிலும் தவறு. நம்ம கன்னியாகுமரி மட்டும் இல்ல, எந்த இடத்துல பார்த்தாலுமே எல்லா தரப்பினருமான மக்கள் இருப்பாங்க. இல்ல காசு இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஆனா கன்னியாகுமரியில பொறுத்த வரைக்கும் வரதட்சணை அதிகமா கொடுக்கறாங்க, அதிகமா வாங்குறாங்க. நார்மலி பாத்தீங்கன்னா 100 பவன் அப்படிங்கிறது ஒரு பிக்சடா இருக்குது எங்க கன்னியாகுமரியில. அது இருக்கிறவங்க மட்டும்தான் போடுவாங்களே ஒழிய இல்லாதவங்க கண்டிப்பா போட முடியாது. 1 பவன் போட முடியாத மக்களும் இன்னைக்கு இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 70 பவன் போடுறதுக்கு தான் முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தரகர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பார்த்து எல்லாமே பேசி அவங்களுக்கு முடிஞ்சு இவங்களுக்கு பிடிச்சு போன பிறகு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பேரை பேசுவாங்க, எங்களுக்கு 100 பவன் வேணும் அப்படின்னு. சோ அந்த சம்பந்தம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு 100 பவன் கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. சோ கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 100 பவன் என்ன, 100 பவனுக்கு மேல கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. சூழ்நிலை காரணமா 100 பவன் கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. எதுவுமே போட முடியாதவங்களும் இருக்கிறாங்க. தேங்க்யூ.